மக்களின் குடியுரிமையை பறிக்கும் எஸ்ஐஆர் கருத்து பட்டறை கோவையில் நடந்தது. மக்களின் குடியுரிமையை பறிக்கும் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் பற்றிய கருத்து பட்டறை குடியுரிமை பாதுகாப்பு இயக்கம் சார்பாக கோவை வடகோவையில் உள்ள கோவை மாவட்ட திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்திய ஒற்றுமை இயக்கத்தின் மாநில பொருளாளர் மருத்துவர் டெனிஸ் கோவில்பிள்ளை தலைமை வகித்தார். தோழர் மா. நேருதாசு வரவேற்புரையாற்றினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் தோழர் கோவை குரு, தமிழ் புலிகள் கட்சி பொதுச் செயலாளர் தோழர் நந்தன் தம்பி, புரட்சிகர இளைஞர் முன்னணியைச் சேர்ந்த வழக்கறிஞர் மலரவன், ஆதித்தமிழர் பேரவையைச் சேர்ந்த தோழர் ராவணன், மக்கள் அதிகாரத்தைச் சேர்ந்த தோழர் மூர்த்தி, நமது சமுதாயத்தைச் சேர்ந்த தோழர் சிராஜ், ஆதித்தமிழர் கட்சியைச் சேர்ந்த தோழர் புதியவன், சிபிஐ-எம்எல் லிபரேஷன் கட்சியைச் சேர்ந்த தோழர் பிலோமினா, சிபிஐ-எம்எல் ரெட் ஸ்டார் கட்சியைச் சேர்ந்த தோழர் இனியவன், தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த தோழர் சந்திரசேகர், திராவிட மக்கள் இயக்கத்தை சார்ந்த கவிஞர் ரகுபதி, இந்திய ஒற்றுமை இயக்க தோழர் பிரகாஷ் பிரபா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் மூத்த வழக்கறிஞர் பா. மோகன், தந்தை பெரியார் திராவிடர் கழக மாநகர செயலாளர் வழக்கறிஞர் ஈமு சாஜித், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மருத்துவர் மாணிக்கம், குடியுரிமை பாதுகாப்பு இயக்கத்தைச் சேர்ந்த தோழர் கே. பாலகிருஷ்ணன், மக்கள் சிவில் உரிமை கழகத்தின் தேசிய செயலாளர் வழக்கறிஞர் சா. பாலமுருகன், இந்திய ஒற்றுமை இயக்கத்தின் மேற்கு மண்டல செயலாளர் பேராசிரியர் சௌ. காமராஜ், திராவிட இயக்க தமிழர் பேரவை துணை பொதுச் செயலாளர் தோழர் காசு நாகராஜன் ஆகியோர் கருத்துரை வழங்கினார்கள். முடிவில் குத்தூசி குருசாமி, படிப்பக பொருளாளர் தோழர் சா. கதிரவன் நன்றி உரையாற்றினார். கோவையில் உள்ள முற்போக்கு இயக்க செயற்பாட்டாளர்கள், தோழர்கள் பலர் பங்கேற்றனர். ஸ்கூல் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், லேண்ட் வாங்குறது, இது போன்ற விஷயங்கள்